அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, ப்ரூஃப் என்ன, அந்த தியரத்தோடு இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய சில முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் சத்யபிரகாஷ் புக்கில் இருந்து ஒரு 6 ப்ராப்ளம் எடுத்திருக்கோம். அப்போ அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அந்த தியரை ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது, flux through a closed surface equal the divergence integrated over the enclosed volume, double integral over s a dot ds equal to triple integral over v del dot a dv. இதுதான் என்னது, காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம். இப்போ இதில் ஏங்கிறது என்னது, வெக்டர் ஃபீல்டு. இப்போ சர்ஃபேஸ் இன்டகரில் வால்யூம் இன்டகரில் என்ன பண்ணோம், இந்த தியரம் கன்வெர்ட் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, யூஸ் காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் டு ப்ரூவ் த ஃபாலோயிங் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸ், செகண்ட் கேஸ் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நம்மளுக்கு காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்தினுடைய ஃபார்முலா மாதிரி ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு கேஸாக என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன பண்ணுறாங்க, வி ஆர் ஆஸ்க்டு டு ப்ரூவ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் பை டிஎஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி டெல் பை டிவின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். அப்போ இதில் ஏங்கிறது என்னது, வெக்டர் ஃபீல்டு. அந்த வெக்டர் ஃபீல்டுக்கு பதிலாக நான் ஒரு டேமை அசைன் பண்ணிக்கிறேன், ஏ ஈக்குவல் டு சி பை அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்போ சி அப்படிங்கிறது என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டர். இப்போ இந்த காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்தில் இந்த இடத்துல கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், ஏக்கு பதிலாக சி பைன் போடுறேன். 2 இடத்துலையும் டெல் டாட் சி பைன் போட்டுக்கிறேன். இப்போ சிங்கிறது என்ன சொன்னோம், நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். இப்போ அதனால் என்ன பண்ண போகிறோம், 2லேருந்து சி என்ன பண்ண போகிறோம், வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃபைனலாக இது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், ஈஸியாக நம்மளுக்கு அந்த ஃபார்மெட் கிடச்சிரும். கேன்சல் ஆகிரும். நம்மளுக்கு ஈஸியாக என்ன ஆகும், இந்த ஃபார்மெட் கிடச்சிரும். இப்போ அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு வெக்டர் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணணும், அசைன் பண்ணணும். அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், சி பெயின் போட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஏ ஈக்குவல் டு எஃப் கிராஸ் சி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அகைன் சிங்கிறது கான்ஸ்டன்ட் வெக்டர் தான். இப்போ இந்த காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏ டாட் டிஎஸ் இருக்கிற இடத்துல எஃப் கிராஸ் சி டாட் டிஎஸ்ன்னு போட்டிருக்கோம். டெல் டாட் ஏக்கு பதிலாக டெல் டாட் எஃப் கிராஸ் சின்னு சொல்லி போட்டாச்சு. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 முக்கியமான வெக்டர் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண போகிறோம். இது 2 ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை ஸ்டாண்டர்ட் வெக்டர் ஐடென்டிட்டி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு கேஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்க போகிறோம். இப்போ டெல் டாட் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, பி டாட் டெல் கிராஸ் ஏ மைனஸ் ஏ டாட் டெல் கிராஸ் பி அப்படின்னு சொல்லி எழுத முடியும். இப்போ இதில் ஏக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, எஃப்னு போடுங்க, பிக்கு பதிலாக சின்னு போடுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போ டெல் டாட் எஃப் கிராஸ் சி is equal to c dot del cross f minus f dot del cross cன்னு கிடைக்கும். இப்போ இங்கே சிங்கிறது என்னது, ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம் நேரம் ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு சொல்லி வந்துடும். இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். டெல் டாட் எஃப் கிராஸ் சி ஈக்குவல் டு சி டாட் டெல் கிராஸ் எஃப் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த ஐடென்டிட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்டை யூஸ் பண்ணணும். அப்போ அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஏ டாட் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு பி டாட் சி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு C dot A cross B
இப்போ இந்த 2 டேர்ம் எடுத்துக்கங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 டேர்ம் இருக்கா, இதை மட்டும் எடுத்துக்கங்க. இதில் ஏக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், எஃப்னு போடுங்க. பிக்கு பதிலாக சின்னு போடுங்க. அடுத்து சிக்கு பதிலாக டிஎஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகும், எஃப் டாட் சி கிராஸ் டிஎஸ்ன்னு கிடைக்கும். அடுத்து தேர்ட் டேர்மில் வந்து சி டாட் டிஎஸ் கிராஸ் எஃப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த ஃபார்மேட் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த 2 ஐடென்டிட்டியை நான் என்ன பண்ண போகிறேன், யூஸ் பண்ண போகிறேன். இந்த 2ஐயும் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து எனக்கு கிடைக்கிது. அகைன் சிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை நான் என்ன பண்ணுறேன், வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்துகிட்டா நம்மளுக்கு என்ன ஆயிரும், சிங்கிறது ஆர்பிட்டரி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த பார்ட் பியினுடைய ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு. இது சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஓகே, நம்ம இப்போ செகண்ட் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இப்போ இந்த செகண்ட் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ் காஸ் தியரம் ஸோ தட் டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் டெல் ஆர் ஸ்கொயர் டாட் டிஎஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 6v அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் ஃபார்மேட்டில் லெஃப்ட் சைடு அப்படியே ஈவனாக வருது நம்மளுக்கு. இப்போ ரைட் சைடில் நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்தை எழுதிக்கிறேன். அப்படி எழுதுகிறப்ப இங்கே வெக்டர் ஃபீல்டு என்ன இருக்குது, நம்மளுக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, டெல் ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஏ இருக்கிற இடத்துல டெல் ஆர் ஸ்கொயர் நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டெல் ஆர் ஸ்கொயர் வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு எய்ம் என்னது, டெல் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்போ டெல்லுக்கு பதில் என்ன எழுதலாம், ஐ கேப் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே கேப் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே கேப் டோ பை டோ இசட். இப்போ ஆர் அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு தெரியும் பொசிஷன் வெக்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே. அப்போ ஆர் ஸ்கொயர்டு எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டெல்லோட வேல்யூ எழுதியாச்சு, ஆர் ஸ்கொயரோட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, டோ பை டோ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா ஒரு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ 2x iy, அதேமாரி ஒய் டைம் பண்ணுறப்ப 2y ஜே கேப் ப்ளஸ் கேக் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 2z கே கேப்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 ஃபுல்லாக காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராக்கெட்டுக்குள்ளே xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேன்னு இருக்கும். 2 வந்து காமனாக எடுத்துருக்கோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது, டெல் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன் நான். இப்போ டெல் ஆர் ஸ்கொயருக்கு போல் என்ன பண்ண போகிறோம், 2r அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், அந்த வேல்யூ வந்து கொண்டு வரணும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டெல் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் 2r அப்படின்னு சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ டெல்லுக்கு பதிலாக அகைன் வேல்யூ எழுதுகிறோம், ஆருக்கு பதிலாக வேல்யூ எழுதுகிறோம். நம்மளுக்கு என்ன வரும், ஐஏ என்னாயிரம் 1,000, ஜேஜே என்னாயிரம் 1,000, கேகே 1 வந்துடும். இப்போ உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டோ எக்ஸ் பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ ஒய் பை டோ ஒய் ப்ளஸ் டோ இசட் பை டோ இசட்னு கிடைக்கும். நம்மளுக்கு என்ன இருக்குது, இன்ட்டு டிவி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இது என்ன ஆயிரும், இந்த டோ எக்ஸ் பை டோ எக்ஸ் 1, டோ ஒய் பை டோ ஒய் 1, டோ இசட் பை டோ இசட் 1. அப்போ என்ன வரும், 1 + 1 எவ்வளோ வரும், நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். அப்போ 2 இன்ட்டு 3 வந்து எவ்வளவு, 6. சரிங்களா, இப்போ 6 கிடச்சிருச்சு. இப்போ இந்த டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், v அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன வருது, 6v அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்ன இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, 6v அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுதான் நம்மளுக்கு கொஷினில் ப்ரூவ் பண்ண சொன்ன டேம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஈஸியாக ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ப்ராப்ளத்துக்கு போகலாமா. இப்போ தேர்ட் ப்ராப்ளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, given f is a scalar function
which is a solution of Laplace equations del squared f is equal to 0 in a volume V bounded by a piecewise smooth surface S, so that double integral over S n cap dot del f ds equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த கணக்கை பார்த்தா பெரிய கணக்காக இருக்கும். ஆனால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் நம்மளுக்கு கிடச்சிரும். அகைன் நம்ம ஸ்டார்ட் ஃப்ரம் எதுலேருந்து அப்படின்னா காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்துலேருந்து எழுத போகிறோம். இப்போ காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஏவா எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல யூ அப்படின்னு சொல்லி எடுத்துருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ டெல் எஃப் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ டெல் எஃப் அப்படிங்கிறது என்னது, இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட வெக்டர் ஃபீல்டு வந்து டெல் எஃப். நம்ம இந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. யூ ஈக்குவல் டு டெல் எஃப்னு போட்டிருக்கோம். இப்போ சிமிலராக நம்ம என்ன இருப்போம், அதேமாதிரி காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் ஏ டாட் டிஎஸ்க்கு போல் யூ டாட் டிஎஸ்னு போட்டிருக்கோம், டெல் டாட் ஏக்கு போல் டெல் டாட் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், யூ ஈக்குவல் டு டெல் எஃப் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்ல. இப்போ ரைட் சைடில் என்ன இருக்குது, டெல் டாட் டெல் எஃப் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ டெல் டாட் டெல் எஃப்னா என்னது, டெல் ஸ்கொயர் எஃப் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஆல்ரெடி வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, டெல் ஸ்கொயர் எஃப் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரைட் ஹேண்ட் சைடு 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். இது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு வாங்க பார்க்கலாம். இப்போ 4வது ப்ராப்ளத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் ஆர் வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்துடைய ஃபார்முலாவை எடுத்திருக்கோம். இங்கே வெக்டர் ஃபீல்டு ஏக்கு பதிலாக ஆர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அதே காஸ் டைவர்ஜன்ஸ் தியரத்துடைய ஃபார்முலா தான், எந்த சேஞ்சும் கிடையாது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டைவ் ஆர் வெக்டர் கண்டுபிடிக்கணும், டெல் டாட் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டெல்லுக்குரிய ஃபார்முலா என்னது, ஐ கேப் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே கேப் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே கேப் டோ பை டோ இசட். இப்போ அகைன் எக்ஸ் ஆருக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ஐ ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஐஏ 1 அப்போ என்ன வரும், டோ பை டோ எக்ஸ் 1ன்னு கிடைக்கும். அடுத்து டோ பை டோ ஒய் 1ன்னு கிடைக்கும், டோ பை டோ இசட் 1ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ டெல் டாட் ஆர் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எனக்கு என்ன வரும், ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி 3dv அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இன்டெக்ரேஷன் டிஃபரன்சியேஷன் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஃபைனல் வேல்யூ வந்து எப்படி இருக்குது, நம்மளுக்கு 3v அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்னது, இதுதான். டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் ஆர் வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3v. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, யூஸிங் காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் எவாலுவேட் டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எக்ஸ் கியூப் டிஒய் டிஇசட் ப்ளஸ் ஒய் கியூப் டிஇசட் டிஎக்ஸ் ப்ளஸ் இசட் கியூப் டிஎக்ஸ் டிஒய் வேர் எஸ் இஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே இருக்குது. இப்போ ரைட் சைடில் வந்து என்ன வரும், நம்மளுக்கு ட்ரிபிள் இன்டெக்ரல் நம்மளுக்கு வரும். இப்போ அந்த ட்ரிபிள் இன்டெக்ரலில் என்ன இருக்கும், டெல் டாட் ஏ அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெக்டர் ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வெக்டர் ஃபீல்டு என்னவாக இருக்குது, எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் இசட் க்யூப் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ ஐக்கு அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லுக்கு வந்து என்ன தெரியும், நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ டெல்லுக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம், ஐ கேப் டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே கேப் டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே கேப் டோ பை டோ இசட்னு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த ஏயை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா
என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டோ எக்ஸ் கியூப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே ஒன்று ஆகிட்டு டோ ஒய் கியூப் பை டோ ஒய் ப்ளஸ் கே ஒன்று ஆகிட்டு டோ இசட் கியூப் பை டோ இசட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ டிவிக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து வால்யூம் அப்படின்னால டிவியை வந்து என்ன பண்ணுறோம் டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருக்கேன். அப்போ டிவிக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் டிஎக்ஸ் டிஒய் டிஇசட்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு டேமாக சால்வ் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேமை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வருது டோ எக்ஸ் கியூப் பை டோ எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ண என்ன வரும் 3x² கிடைக்கும். சிமிலர்லி செகண்ட் டேமுக்கு என்ன வரும் 3y², தேர்ட் டேமுக்கு என்ன வரும் 3z² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த 3 ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் காமனாக நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் காமனாக வெளியே எடுத்துகிறேன். இப்போ வெளியே எடுத்துகிட்டு எனக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கிடைக்கும் x² ப்ளஸ் y² ப்ளஸ் z² கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து என்ன ஈக்குவலாக இருக்குது a² தான் ஈக்குவல். அப்போ a² என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் 3a² ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் v dvன்னு இருக்கும். இப்போ இன்டெகிரேஷனும் டிஃபரன்சியேஷனும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வெறுமனே v அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் 4/3 பை a³ அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ அந்த வேல்யூ என்ன பண்ணுறேன் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 3 கேன்சல் ஆகிடுது. நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4 பை a⁵ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, வாங்க நம்ம இப்போ ப்ராப்ளம் நம்பர் 6 பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெரிஃபை டைவர்ஜென்ஸ் தியரம் ஃபார் த வெக்டர் a = x² i cap plus y² j cap plus z² k cap taken over the cube 0 less than or equal to x, y, z less than or equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸுடைய லிமிட் ஒய்னுடைய லிமிட் இசட்டுடைய லிமிட் எல்லாமே என்னது 0 to 1 தான் வேரி ஆகுது நம்மளுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வழக்கம் போல் அந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தினுடைய ஃபார்முலா என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். காஸ் டைவர்ஜென்ஸ் ஃபார்முலா எழுதியாச்சு. இதில் ரைட் சைடில் என்ன இருக்குன்னா டெல் டாட் ஏ அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இந்த டெல் டாட் ஏவை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டெல்லுடைய வேல்யூ போட்டாச்சு, ஏயுடைய வேல்யூ போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு டோ x² பை டோ எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ 2x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதே இது ஒய்க்கு பண்ணுறப்ப 2y, அடுத்து இசட்டுக்கு பண்ணுறப்ப 2z அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ 2ல் என்ன பண்ண போகிறோம் நம்ம காமனாக நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் வெளியே எடுத்துகிறோம். வெளியே எடுத்துகிட்டே எனக்கு இந்த ஃபார்முலா வந்து கிடச்சிடும். இப்போ இந்த டெல் டாட் ஏவை நான் என்ன பண்ண போகிறேன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த வால்யூம் இன்டெக்ரலில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கூடவே என்ன பண்ணுறேன் நான் அந்த லிமிட்டை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். 0 to 1 0 to 1 0 to 1 அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு பகுதியாக என்ன பண்ண போகிறோம் நம்ம இன்டெகிரேஷன் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டை வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். இப்போ இது இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு 2 வந்து காமனாக இருக்குது வெளியே எடுத்து போட்டோம். இப்போ உள்ளே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. அப்போ இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன வரும் x² பை 2ன்னு கிடைக்கும். ரைட்டா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு x² பை 2 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து உள்ள என்ன பண்ணுறோம் நம்ம பண்ணுறப்ப y dx அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இது பண்ணுறப்ப என்ன வரும் நம்மளுக்கு y x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும் இப்போ z dxன்னு இருக்கும். இப்போ இன்டெகிரேஷன் பண்ணுறப்ப z x அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணணும். 0 to 1 என்ன பண்ண போகிறோம் லிமிட் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணப்போ இது என்ன ஆயிரும் 1ன்னு வந்துடும். அப்போ 1/2. இப்போ இங்கே என்ன ஆயிரும் 1ன்னு போட்டோம்னா வெறுமனே ரிமைனிங் ஒய் மட்டும் கிடைக்கும். இப்போ இங்கே 1ன்னு அப்ளை பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்குது நம்மளுக்கு இசட் மட்டும் கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த பார்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஒய்யை வச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அதே போல் சிமிலர்லி இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். அகைன் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் லிமிட்டை வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு இசட்டை வச்சு என்ன பண்ணணும் நம்ம இன்டெகிரேஷன் வந்து பண்ணணும். அப்போ இந்த டேமில் என்ன ஆயிரும் நம்மளுக்கு ஹாஃப் என்ன ஆயிரும் நம்மளுக்கு 1ன்னு வந்துடும். அப்போ இன்டெக்ரல் டிஇசட் இப்போல்லாம் என்ன கிடைக்கும் வெறுமனே இசட் மட்டும் கிடைக்கும். ஃபஸ்ட் டேம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ செகண்டில் என்ன இருக்குது
இன்டகரல் இசட் டிஇசட்னு இருக்கு. அப்போ என்ன வரும், இசட் ஸ்கொயர்டு பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லிமிட் அப்ளை பண்ணுறேன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 1 + ½ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 2 3/2ன்னு கிடைக்கும். 2 கேன்சல் ஆயிரும். எனக்கு என்ன வரும், வேல்யூ 3. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூ 3 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுடைய அடுத்த எய்ம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி கொண்டு வரணும். இப்போ க்யூப் அப்படிங்கிறதுனால இதில் எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 6 ஃபேஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை வந்து பாருங்களேன். அதில் வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு டபுள் இன்டகரல் ஓவர் எஸ் ஏ டாட் டிஎஸ்ன்னு இருக்கும். என் கேப்பும் இங்கே வரும். இப்போ ஃபார் x = 0 அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா x = 0 இருக்கிறப்ப த அவுட்வேர்ட் டைரக்ஷன் இஸ் நெகட்டிவ் x டைரக்ஷன். அப்போ என் கேப் வந்து நம்மளுக்கு என்ன வரும், -i கேப் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நம்ம டிஎஸ்ஸை வந்து எப்படி எழுதலாம், -i dy dz அப்படின்னு சொல்லி எழுத முடியும். இங்கே அந்த இன்டகரலுக்குள்ளே என்ன இருக்குது, a டாட் ds அப்படின்னு சொல்லி இருக்குது. a டாட் dsன்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்மளுக்கு வெக்டர் ஃபீல்டு என்னது, x² y² z². டாட் என்ன பண்ணணும், நம்ம அந்த ds உடைய வேல்யூ -i கேப் dy dzன்னு சொல்லி போடணும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -x² dy dz அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x = 0, அதனால் நம்மளுக்கு என்ன ஆயிரும், f = 0 அப்படிங்கிற ஃபேஸில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ வந்து a டாட் எஸ்னுடைய வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். இப்போ இதே போல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x = 1 கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கேஸில் நம்மளுக்கு வந்து என் கேப் எப்படி இருக்கும், வெறுமனே ஜஸ்ட் ஐ கேப்னு இருக்கும். அப்போ ப்ளஸில் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ பண்ணுறப்ப என்ன ஆயிரும், நம்மளுக்கு வேல்யூ வந்து அந்த ஏ டாட் டிஎஸ்னுடைய வேல்யூ வந்து x² dy dz அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம 1 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ரிமைனிங் dy dz அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன், இன்டகரலுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ண dy dz சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி இந்த பார்ட்டை நான் இன்டகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், ஒய்ன்னு கிடைக்கும். அடுத்த பகுதியை பண்ணுறப்ப என்ன வரும், எனக்கு இசட்னு வரும். நீங்கள் எத்தனை தடவை அந்த லிமிட் அப்ளை பண்ணாலும் 0 to 1 அப்படிங்கிறனால 1 இருக்கும். 1 × 1 என்ன நம்மளுக்கு 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஃபார் ஃபேஸ் x = 1க்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், y = 0ன்னு போடுறோம். அப்போ y = 0ன்னு போட்டால் என்ன கிடைக்கும், n கேப் = அதாவது நெகட்டிவ் y டைரக்ஷனில் இருக்கும். அப்போ -j கேப்னு வரும். இங்கே இந்த இடத்துல கொண்டு போய் நம்ம திருப்பி லிமிட் அந்த ஒய்யினுடைய வேல்யூ 0ன்னு சொல்லி போட்டால் என்ன நம்மளுக்கு 0ன்னு சொல்லி கிடச்சிரும். ஃபார் y = 1 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், n கேப் = +j கேப்பாக இருக்கும். j கேப்பாக இருக்கும். சரிங்களா. இப்போ இந்த இடத்துல அடுத்த கேஸில் வந்து பாருங்கள், z = 0 அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு k கேப் வந்து எப்படி இருக்கும், -z கேப்பாக இருக்கும். இப்போ அடுத்து z = 1 இருந்தால் எப்படி இருக்கும், k கேப் +z கேப் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ சிமிலர்லி நம்ம இதே போல் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த ஃபஸ்ட்டு டேமுக்கு என்ன கிடைக்கிது, நம்மளுக்கு 1 கிடைக்கும். செகண்ட் டேமுக்கு 1 கிடைக்கும். தேர்ட் டேமுக்கு 1 கிடைக்கும். அப்போ மொத்த இன்டகரலையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும், 3ன்னு சொல்லி கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சி, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கிடச்சி, 3 அப்படின்னு சொல்லி கிடச்சி. இப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்ச வெளிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை வெரிஃபை பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.